எங்களுக்கு போட்டு தட்டி ஒட்டி காட்டிட்டு நீங்கள் பாருங்கள். சும்மா ஒரு ட்ரிப் நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான புது காணொலியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம், எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அதுக்கு முதல்ல ஒரு சின்ன விஷயம் உங்களோட கலந்துரையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் காலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பாதணி, அதாவது செருப்பு. இது எந்த காலகட்டத்தில் யார் உருவாக்கினா முதல்லங்கிற உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருந்துன்னு சொன்னால் கட்டாயமாக இந்த காணொலி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் விஷயத்துக்குள்ளே வரேன். அதாவது நாங்கள் பயன்படுத்துகிற இந்த செருப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எகிப்து காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், இந்தியர்கள் சொல்லி எல்லாருமே ஒரு காலகட்டத்துக்குள்ள பயன்பாடுக்கு உள்ள வந்துட்டு ஆரம்பத்தில் முதலை தோளில் தான் செருப்பு பாதைகள்லாம் செய்திருந்தேன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றிலையும் மாறி மாறி செய்ய வெளிக்கிட்டாங்க. ஆனால் இங்கேயும் எங்களுடைய யாழ் நகர்லேயும் நிறைய இடங்களில் செய்தாலும் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடத்துல நிறைய மனிதர்கள் இருந்து அவங்களுடைய கையாலே செருப்பெல்லாம் வடிவாக ஸ்டிச் பண்ணி அழகாக செய்துட்ருக்குறாங்க. இதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக காட்ட வந்திருக்கிறேன். சரி, ஓகே. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நெல்லியடியை தாண்டி கரவெட்டி வதிரி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செருப்பு உற்பத்தி நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே என்ன மாதிரி அவங்க செருப்பெல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க, என்ன விலையில் இருக்குது, எப்படி வடிவங்கள் இருக்குது, என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற தேடி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரி, எங்களோட தலைவர் இருக்கிறாரு, வாங்க அவரோட கதைப்போம். ஐயா வணக்கம். வணக்கம். ஓகே, இன்றைக்கு நாங்கள் ஐயாவோட தான் இப்போ கதைச்சி என்ன மாதிரி அந்த உற்பத்தி, அதாவது செருப்பு உற்பத்திகள்லாம் செய்கிறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அது கடைசி வரைக்கும் ஐயா தான் எங்களோட கூட இருக்க போகிறேன். சரி ஐயா, இப்போ நீங்கள் உங்கள் சம்பந்தம் முதல்ல உங்களுடைய அறிமுகம் சொல்லிடுங்க. நான் தான், எனது பேர் மாணிக்க லக்ஷ்மிகாந்தன், இந்த தலைவர். சரியா? இந்த ஃபேக்ட்ரி 1905 ஒரு சிங்கள நண்பர்கள் ட்ரைனிங் கொண்டு வந்தார். ட்ரைனிங் கொண்டு வந்த இடத்துல ஆஃப்டர் ட்ரைனிங் 3 months ட்ரைனிங் முடிய அவர் அந்த ஃப்ரெண்ட் கேட்டார், ஃபேக்ட்ரி ஒன்று வந்தால் கட்டி தள்ளிட்டு கொண்டு கேட்டார். சார் கதையில் கட்டி தாப்பான்னு சொன்னேன். உடனே 2 காரில் நான் குழம்பு கூட்டி கொண்டு திசநாயக்காண்டு மினிஸ்டர்கிட்ட கொண்டு கொடுத்தார். அவர் 1,25,00,000 பாஸ் ஆகும். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்டா? கதைச்ச ஒரு ஃப்ரெண்டு, மினிஸ்டர் ஒரு. அப்போ கொண்டு பாஸ் பண்ணார். பில்டிங்குக்கு 45 லட்சமும், ரோ மெட்டீரியலுக்கு 25 லட்சமும், மிஷினரிக்கு 25 லட்சமும், ஒர்க்கர்ஸுக்கு ட்ரைனிங்குக்கு 25 லட்சம் அப்படியே கொடுத்து நான் பாஸ் பண்ணி அங்கேருந்து இங்கே தனிப்பட்ட முயற்சியாக இந்த ஃபேக்ட்ரி எடுத்தேன். அப்படியா? ஐயோட சொந்த இடம் எங்க? இதான் இங்கதான். சொந்த இடத்துலயே ஒரு இதை போட்டு செஞ்சுட்டு இருக்கிற. அப்போ சரி என்னட்டு செய்து கொண்டு ஒரு இடையில் நான் செய்து கொண்டு சின்ன குளறுபடியில் இருந்தேன். என்ன விளத்தி போட்டு ஒரு குரூப் வீடு செய்தால் ஏஜியே 25 லட்சம் கொடுத்தவர் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் 29 லட்சம் ஃபேக்ட்ரியில் இல்லை. ஒரு 2 வரையும் மூடி கிடந்தது. அதுக்கு பிறகு கோஆப்ரேட்டிவ் ஆணையாளர்னு கூப்பிட்டு நீர் எடுத்து நடத்தும்னு சொல்லி, அப்போ நான் சொல்லி என்னோட ஃபண்டும் இல்லை, ரோ மெட்டீரியலும் இல்லை, உங்களுக்கு 10 lakhs கோஆப்ரேட்டிவ் லோன் தரம் குறைஞ்ச வட்டியில் எடுத்து நடத்துவேன். அப்போ எங்களுடைய கமிட்டி தெரிஞ்சாச்சல்லோ, அங்கே பொருளாதார செயலாளர் வருவேன். அவர் சொன்னார் 10 லட்சம் போய் எடுக்கணும். நானும் பொருளாதாரம் போய் 5 லட்சம் தான் எடுத்துனாங்க. அந்த 5 லட்சத்தில் போட்டு வீடு செய்து இன்றைக்கு 17 லட்சத்தை வச்சுருக்கோம். சரியா? சரி சரி, இப்போ வச்சிருக்கலாம். இதுதான் இதோட வரலாறு. சரியோ? இனிமேல் அங்காள போய் வீரலை பற்றினால் உங்கள் அவைகளை கொண்டு தலைவர் செயலாளரையும் பொருளாளரையும் கொண்டு கதைச்சு போட்டு வீராளர் எங்களோட செயலாளர் தீனா ரவி, அவர் பொருளாளர், அவர் கௌதமன். சரி, எவ்வளோ காலமாக இதில் வேலை செய்துட்டு இருக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட இங்கே 1 வருஷமாக வேலை இருக்கோம். நாங்கள் எங்களோட வேலை பரம்பரையாக இந்த வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறோம். ஒரு 25 வருஷமாக இந்த வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய அப்பாவை எல்லாம் சப்பாத்து கடை வச்சுருந்த வேலை இங்கே டவுனில் கூடுதலாக எங்களோட இந்த வேலை எங்களோட பரம்பரை வேலை தான். இப்போ ஒரு நாளைக்கு இப்போ கிட்டத்தட்ட எத்தனை செருப்புகள் செய்து கொடுக்குறாங்க? எனக்கு எப்படியும் ஒரு 70 ஜோடி முடியும், 70 பேர் முடியும். இப்போ என்னென்ன மாதிரியான செருப்புகள் நீங்கள் செய்கிறீங்க? லேடிஸுக்கு தான் நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். லேடிஸ் ஐட்டம் எல்லா டிசைனும் போடுறோம். அப்போ பாய்ஸ்க்கு எல்லாம் செய்கிறோம். பாய்ஸுக்கு என்ன தொடங்க இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதையும் நீங்கள் செய்யணும். இப்போ கடைசியாக யாழ்ப்பாணத்தில் எக்ஸ்பியன் நடந்தது. போன 20 கடைசி முற்று வழியில் நடந்தது. அதில் நடந்த எக்ஸ்பியனில் 7 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் செய்யணும். சரியா? என்ன விலை என்றால், நான் செருப்பு காட்டுறேன். நாங்கள் அந்த உயரமான செருப்பு வெளியில் 2200 2300, நாங்கள் 1800 ரூபா கொடுக்குறோம். விலை குறைவா? விலை சத்தியான இல்லை இல்லை, சாமன் சகலதும் விலை குறைவு.
அதெல்லாம் எங்களுக்கு இந்த உங்களோட நன்மையால் உங்களோட மற்ற டிவிக்குள் வந்து கொடுத்து போட்டுவாங்க அவையோட மன்னாரில் டிவியை பார்த்து போட்டு உங்களோட செருப்பு நல்லா இருக்குது இப்போ வாரது ஒன்றுலாம் கேட்குறாங்க. இப்போ எங்கடை பார்த்து நிறைய பேர் வருவீங்க, எங்கடை நிறைய பேர் இருக்கிறாங்க. முல்லைத்தீவுலேருந்தும் கேட்டிருக்காங்க. நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன் வர வேண்டாம் என்றால் சேல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து இல்லை சாமான் முடிச்சு போட்டாங்க. செய்து போட்டு தான் வருவேன். அவருக்கெல்லாம் குழந்தைக்கு வர வேண்டாம் சொல்லிடுறேன். சரி, அப்படி நல்ல நல்ல பிஸ்னஸும் நல்ல லாபம். அப்படியா? இப்போ நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு வருவீங்க? நாங்கள் 8 மணிக்கு வருவோம். முடிஞ்சு எத்தனை மணிக்கு போகிறது? 7 மணிக்கு போவோம். 7 மணிக்கு. இப்போ மத்தியானம் சாப்பாடு எல்லாம் வர வீட்டுக்கு போவோம். எல்லாம் கிட்ட தானே வீடுகளை. ஓ சரி சரி, ஓகே ஓகே. இது வந்து கோட் ஷூ ஒன்று சொல்கிறேன், சில்ட்ரன் கோட் ஷூ. நாங்கள் இனி கத்தியால் இதால் வெட்டி போட்டோம். இதில் ஒரு லைனிங் கொண்டு வேறு இருக்குது. இப்போ இது என்ன துணின்னு சொல்கிறது? இது வந்து பேட்டின்னு சொல்கிறது, பிளாக். ஒவ்வொரு செருப்புக்கும் ஒவ்வொரு இது இருக்குதா? ஒரு கலர் வரும். கலர் இதுதான் நாங்கள் இதுதான் ஆச்சு. இதுக்கு வந்து இதை வந்து நாங்கள் வெட்டி மிஷினில் வந்து மிஷின் அடிக்கிறாரு. அடித்து போட்டு கம்பூசுறாரு. கம்பூல் இருக்கும், பவுசி மடித்து போட்டு இதே மாதிரி வரும். அந்த பாருங்க கொஞ்சம் அவர் வெட்டி எடுத்து ஃபினிஷ் பண்ணது. நான் கிட்ட கொண்டு இப்போ இந்த வேலை தான் நான் செய்து கொண்டு இருக்கேன். இதை நாங்கள் இனி அவர் போட்டா எங்கட ஒவ்வொன்றும் பாருங்க எப்படி இருக்கு. நீங்கள் நல்லா பாலிஷாக இருக்கு. இந்த பட்டியலை நீங்கள் தான் செய்கிறீங்க? எல்லாம் நாங்கள் தான். இந்த வேலை மேல் மேல் இது வந்து மேல் இந்த பேட்ச் இது வரும். இதை நாங்கள் அப்படியே செய்து வைக்கணும். இதை நான் முடிய அவையிலாட்ட கொடுப்போம், மவுண்ட் பண்ணுறேன். அவை வந்து இந்த அச்சில் வச்சு எல்லாம் இந்த மேலடியெல்லாம் செட் பண்ணி போட்டு இந்த ஈலுக்கு கவ் பண்ணி போட்டு அப்புறம் இந்த கட்டியை வச்சு மவுண்ட் பண்ணுறேன். அளவு பார்த்து இதே ஷேப்புக்கு வரும். இதே ஷேப்புக்கு வரும் மவுண்ட் பண்ண. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லா கேர்ள்ஸுக்கு வந்து பொதுவாகவே ட்ரெஸ்ஸையும் தாண்டி செருப்புகள் வந்து மெச்சா போடணும் அப்படின்னு பிடிக்கும். நீங்கள் நிறைய வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, எனக்குமே விருப்பம் தான். ஸ்டோர் வச்சிருக்கிறோம், அதையும் பார்க்கலாம். இந்த இங்கே பாருங்க, இங்கே வந்து பாருங்க நிறைய இருக்கு. ஓகே சரி வாங்க. நீ இவர் இதை வரைஞ்சி வெட்டிட்டு இருக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் புக்கில் வரைகிற மாதிரி. இது வந்து தனியாக இந்த குளோத் வரும், வேறு குளோத். இதுலேயும் வந்து ஒவ்வொரு கலரில் வரும். ஒவ்வொரு கலர்லேயும் எடுத்து இந்த பையன் இந்த தனித்தனியாக எடுத்து இதை அப்படி விடுவோம். இந்த தனித்தனியாக அப்படி விட்டு ஒவ்வொரு கலர்களில் இருக்குது. ஒவ்வொரு கலர்களில் செய்வோம். சரி விட்டு இது 3வது கலர். இப்போ இந்த டிசைன்லாம் நீங்கள் தான் வரைஞ்சி வெட்டுவீங்களா? இதெல்லாம் நாங்கள் வரைவோம். இது வந்து இப்போ மூண்டையும் ஒட்டிட்டு பிறகு இதை நாங்கள் மிஷின் அடிக்கணும். இந்த டிசைன் வந்தது இது வந்து மேல் பாதணின்ட்டு இதை நாங்கள் அப்படியே முடிக்க கொடுத்தோம்னு சொன்னால் அந்த அவ ரெண்டு இந்த இதை முடிக்கிறது வரும். மற்ற இந்த வரும் இப்படி முடிக்க இனி நாங்கள் இது வந்து இப்படி மிஷின் அடிக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் செய்யுங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? இல்லை நீங்களே சொல்லுவாங்க? அவங்க என்ன டிசைன் பண்ண நாங்கள் எங்களுக்கு தெரியும் தானே என்ன பேர் செய்யணும். இப்போ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை டிசைன்கள் வந்து நீங்கள் ஒட்டுறீங்க? ஒரே டிசைன் தானா இல்லை வித்தியாசம் இருக்கு? ஒரு 4-5 பேர்னு சொன்னால் 5 விதமான டிசைன் செய்வோம். இப்போ நாங்கள் 3 பேர் 3 டிசைன் செய்யுதா 3 பேர் இருக்கிறோம் தானே. அவங்க அடிப்பாகத்தை அவங்க முடிப்பாங்க, நாங்கள் மேற்பாங்க. இப்போ இந்த மாதிரி தான் டிசைன் வேணும் அப்படின்னு வெளியே இருந்து கேட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே இருந்து ஓடுற என்னென்ன டிசைன் பண்ணணும்னு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கும். அப்போ அப்படி வர ஆர்டர்கள் வந்து எத்தனை நாள் நீங்கள் செய்து கொடுப்பீங்க? நாளைக்கு உடனே வேணும்னா செய்து கொடுப்பீங்க? இது நாங்கள் இப்போ காலமாக போட்டால் பின்னேறம் முடிஞ்சிடும். ஒரு நாளில் ஒரு 20 சோடி நாங்கள் அப்படி முடிக்கிறோம். சரி சரி. ஸ்லிப்பர்ட்டு மேல் பாகம் இது. ஓகே. இந்த மாதிரி தான் செய்யணும். ஒன்றுக்கும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த இவரும் வெட்டி வச்சிருக்கிறேன் எல்லாம் வச்சு அளவு இருக்கு ஒட்டி இருக்கும். இது இந்த லைன் இதில் வந்து ஒட்டுவோம். சரி ஓகேனா இது சரி. இது வந்து மிஷின் அடிக்கும். அப்போ அவர் தாரது நீங்கள் ஒட்ட போகிறீங்க? அவர் வரும் இது வரும். சரி சரி. அது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன். இது கட்டி இப்படி வரும். இது மேலே ஒரு பட்டி ஒன்று வரும். இதுக்குள்ள இந்த இதே நீங்களே ஒட்டுறேன்னு மிஷின் அடிக்கும். இந்த வேலை சரி ஹார்ட் போட்லாம் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய டிசைனில் வந்து இங்கே எடுத்துக்கலாம். அப்போ இவங்க சொன்னால் எல்லாம் செய்யலாம். வரும். இது பெண்ணுக்கு வரும். இது வந்தால் இது இந்த வேலை சரி இப்படி வரும். இப்படி மடக்கி வரும். இது முன்பக்கம் இப்படி போட்டு வரும். இப்படி போட்டு விடாதாங்க
அப்படியே விட்டுறது கொஞ்சம் ஒட்டி விட்டுறது. இது நாங்கள் அந்த பார்ட்டியெல்லாம் நைட் பார்ட்டியெல்லாம் போகும்போது யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் இது நல்லா வடிவாக இருக்கும். நிறைய பேர் இப்படி தேடி எடுக்கிறாங்க, அதெல்லாம் போட்டு. ஓ என்ன சரி, உங்களோட வேலை இதுதானே? ஓகே சரி. பொட்டம் பொட்டம் என்ன? பொட்டம் கீழ்பாதம் அதுதான் மேலடி ஸ்டார்ட். சரி, ஸ்டார்ட் வேலை இதுதான். இதுதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். இதான் அந்த கட்டரங்கட மேலடி வெட்டுறது. ஓ, இதுல என்ன செய்வீங்க? இது அச்சு, இந்த அச்சை வச்சு நாங்கள் வெட்டுவோம். அந்த ஷீட்டுக்கு மேல வச்சு வெட்டுவீங்க. இது பெரிய சீட்டா வரும். ஓகே, இது பெரிய சீட்டா வரும். அதை நாங்கள் அளவா வெட்டி நல்ல மொத்தமா இருக்கு இந்த ஷீட். சரியா? ஆமா, அதை கவர் பண்ணி காட்டு. இதுதான் இதை கவர் பண்ணுறோம். இது பெரிய ஆக்கள் சின்ன ஆக்கள் ஒவ்வொரு அச்சு. இது இவ்வளவு கூரா கிடக்கு. கூரை தான் கவனம். மாற்றி வச்சுக்கிறது. இது ஒவ்வொரு சைஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு அளவு எடுத்து காட்டட்டா? பாருங்க, இது ஒவ்வொரு செருப்புண்ட அச்சுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 4 இருந்து 9 மட்டும் இருக்கு. அப்படி. ஆனா சரியான கூரா இருக்கு. இங்கே வெட்டி போடும் கவனமா. ஓ, நான் தான் பிடிச்சிருக்கேன். நான் தான் கவனம் சொல்றேன். சரியா, நீங்க இப்ப வெட்டி காட்டுங்க. எல்லாம் வச்சுக்கோங்க. இப்படி இந்த கீழே வைக்கிறேன். இது என்ன இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுற மாதிரி இருக்கு. இப்படி எடுத்த உடனே இப்படி கட் பண்ணி வெட்டுற உடனே. அடடா, சரி. எப்படி எடுக்கிறது? இதை நாங்கள் அமர்த்தி எடுக்க வேண்டும். எடுத்து காட்டுங்க. இதுங்க இது இது ஒரு சோடி பாத்தீங்களா, இவ்வளவு அழகா வந்துடுண்டு. எனக்கு இது விளையாட ஆசையா இருக்கு, சுத்துறதுக்கு. இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படி அந்த செருப்பு வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு சனி சரீரத்துலேருந்து செய்கிறவங்க. இப்போ அதை எப்படி வந்து பேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அவங்களெல்லாம் செய்து முடிச்சு இங்கே வந்த பிறகு நீங்கள் பேக் பண்ணுறோமே என்ன? சரி, இப்போ நீங்கள் அதை பேக் பண்ணி இது செய்கிற மாதிரி ஒன்று செய்து காட்டுங்க. இது பெரிய வேலை இல்லை. இது அப்படியே பேக்கில் போடுறது. போட்டு சரி பேக்கிங். இவ்வளவுதான் வேலை. சரி, இவ்வளோதான் வேலை. ஓகே, சரி. இப்போ நான் உங்களுக்கு முதல்ல வந்து சொன்னேன் இல்லையா, கம் பூசி ஒரு 10 நிமிஷம் காஞ்ச பிறகு தான் வந்து ஒட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தவர். இப்போ எங்களுக்கு போட்டு தட்டி ஒட்டி காட்டிட்டே நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு வேண்டிய கலர் வேண்டிய மாதிரி செய்து எடுத்துக்கொள்ளலாம். நல்லாயிருக்கு. ஒவ்வொரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டு காட்டும். குறைவான விலையில் கூப்பிட்டு சொல்கிறேன், குறைவான விலையில். ரொம்ப மலிவாகவே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை கூடையாக இருக்கும். 2000 எப்படியுமே கடைகள் வந்து கணக்க விலையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் யோசிப்பீங்களா, அடே நல்லா இருக்கு வாங்கியிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. அதே நேரம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் விலை குறைவாகவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் வேணும் கட்டன் ரைட்டாக நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அடுத்த நாள் உங்களுக்கு செய்து தருவாங்களே இந்த மாதிரி. சரியா? இந்த முதல்ல காட்டை இல்லைனா இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு காட்டேன். இப்போ இதில் வந்து அவங்க எப்படி செருப்பெல்லாம் செய்கிறாங்கண்டா பார்த்துட்டேன். இப்போ அடுத்து பெக்கலாம் முடிஞ்சு இப்போ ஸ்டோர் ரூமில் கொண்டு வச்சுருக்காங்க. அங்கே என்னென்ன மாதிரி இன்னும் டிசைனில் எவ்வளோ இருக்குது, என்னென்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா? சரி வாங்க போகணும்.
விலைக்காலும் போடுவோம். அப்படியா? ஐயோ இது உயரமாக இருக்குமோ? எனக்கு சின்னதாக இருக்குமோ தெரியல. உங்களுக்கு சரியா இருக்கு. அட கரெக்டாக அளவு பார்த்துட்டு கண்ணால் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன். கரெக்டாக அளவு. யாழ்ப்பாணத்தில் கடை வச்சுருந்தாங்க. சரி சரி. விட்டு காலை பார்த்து போட்டு செருப்படுத்து கொடுப்போம். இந்த பார்த்தீங்களா ஷா. இப்போ கட்டையாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு உயரமாக வேணுமெண்டா இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன பாய்ஸ்க்கு வந்து இன்னும் அவங்க செய்ய தொடங்க இல்லையா, அது வந்து குறிப்பிட்ட அவங்களுக்கு வந்து பணம் இது கணக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னால் செய்வாங்க. இந்த பாருங்க உண்டு செய்து வச்சுருக்குறாங்க. உண்டு மட்டும் காட்டுறேன். இதில் கொஞ்சம் இருந்தது வந்து அவங்களுக்கு இந்த முற்றவெளிக்கு கண்காட்சிக்கு போயிருந்தவங்க அந்த டைம் வந்து எல்லாம் முடிஞ்சிட்டு என்னால் இனி தான் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரியா, இப்போ நீங்கள் வந்து நிறைய செருப்பெல்லாம் செய்கிற நீங்கள் இப்போ இதை உங்களுக்கு வெளியே கொண்டு போய் விற்கிறனால எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது? அதாவது லாபம் வேண்டாம், இப்போ உங்களுக்கு நாங்கள் செலவு செய்கிற அளவுக்கு லாபம் கிடைக்குது இல்லை அதில் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும்? கூடுதல் லாபம் எடுப்போம். இந்த வாகன கூலி கொடுக்குறதால கொஞ்சம் லாபம் குறைவு. ஓகே, வாகன கூலி இப்போ எப்படி சொல்கிறீங்களா? இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு சேல் பண்ண போக. மற்றது 5 லட்சத்தை எடுத்து நாங்கள் 17 லட்சத்தை வச்சிருக்கிறோம். அதில் 5 லட்சத்தில் 10 மாத லோனும் கட்டியாச்சு. அதையும் கட்டி போட்டோம். ஆக இப்போ இது இந்த வருமானத்தில் பக்கத்தில் நர்சரி ஸ்போர்ட்ஸ் நடந்தது, அவருக்கு பணம் கொடுத்துனாங்க. சரி சரி. கோயிலுக்கு காசு கொடுத்துனாங்க. இப்போ கிட்டடியில் 1 லட்சம் ரூபா செலவழிச்சு ஏஎல் பாஸ் பண்ண, ஏஎல்ல டாப் ரிசல்ட் எடுத்தது, ஓஎல்ல டாப் ரிசல்ட் எடுத்தது, ஸ்காலர் உள்ளவரையும் கூப்பிட்டு கவரிச்சுனாங்க. ஆணையாளராக வந்து அப்படியான வேலை இப்போ தானே சொல்லினாங்க. 1 வருஷம் தானே, அதுக்குள்ளே இந்த வேலை செய்கிறோம். இப்போ எங்கள்கிட்டயே வந்து நிறைய வெளிநாட்டு உறவுகளாக இருக்கட்டும், இங்கே இலங்கை இருக்கக்கூடிய நிறைய உறவுகள் இருப்பீங்க. உங்களுக்கும் வந்து தனியாக போயிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்து உதவி செய்ய முடியாது அப்படின்னு செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இப்போ இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஒரு வருட காலம் வேணா, இந்த 1 வருட காலத்திலே வந்து இவங்க வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இன்னும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி இன்னும் கூடனா இதை அவங்களுடைய கிராமத்தையும் தாண்டி இன்னும் வெளியே இருக்கிற இடங்களுக்கும் வந்து செய்கிறதுக்கு அவங்க யோசிச்சிருக்கிறாங்க. இப்போ உங்களால் முடியுமெண்டா அவங்களுக்கு தேவைப்படுற அந்த உதவி வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஐயா நீங்கள் எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு இவங்களுக்கான உதவிகளை வந்து நீங்கள் செய்யலாம். இன்றைக்கு வந்து எங்களுடைய காணொலியில் இந்த செருப்பு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இயந்திரங்களையும் தாண்டி இந்த கையால் செய்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போ இங்கே வந்து நாங்கள் பார்த்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் பேர் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்குமே வந்து இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும், நிறைய உதவிகள் வெளியே செய்யணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தவங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னா 2 ரூம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஒன்று புக் ஷாப் என்று சொன்னவங்க, நூலகம், இன்னொன்று வந்து சின்ன பிள்ளைகளுக்காக படிப்பிக்கிற பாலர் என்று சொன்னவங்க. இப்போ இதுக்கு தான் அவங்க வந்து சமீபத்தில் ஒரு போட்டிக்கெல்லாம் உதவி செய்திருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தங்களுக்கும் வந்து இப்படி இதுக்கெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு, செருப்பெல்லாம் வெளியே கொண்டு போகிறதுக்கு வாகன உதவி எதுவும் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்களோட சேனல் பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு உதவி செய்ய முன் வரக்கூடியவங்க வந்து எங்களோட நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்ற நாங்கள் அதாவது வேலை செய்யக்கூடிய, அதாவது முயற்சியாளர்களை வந்து ஊக்குவிக்கக்கூடிய நிறைய காணொலிகள் வந்து எங்களுடைய சேனலில் வந்து தொடர்ந்து செய்துட்ருக்கோம். இன்னும் நிறைய காணொலிகள் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த காணொலியும் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்று இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுவி. பாய்.